மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த 11வது மாதம் நவம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இமைப்பொழுது என்னை ஆண்டவர் கைவிட்டார் என்றால் இந்த உலகம் எனக்கு இருண்டதாய் மாறிவிடும். இமைப்பொழுது என்னை கைவிட்டார் என்றால் என் வாழ்வுக்கு ஒரு முடிவு வந்துவிடும். இமைப்பொழுது என்னை கைவிட்டார் என்றால் நான் நிர்கதியாய் நிற்பதை என்னால் உணர முடியும். இமைப்பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டால் நான் யார் என்பது அப்போதுதான் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நம்மை நடத்துவதினால அவருடைய மகிமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இந்த 10 மாதங்களை நீங்கள் எப்படி கடந்து வந்திருப்பீங்க யோசித்து பாருங்கள். இப்பொழுதுதான் 2025ஆம் வருடம் துவங்கினது போல இருக்கிறது. 10 மாதங்களை நிறைவு செய்து 11வது மாதத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே மாதம் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டுனா அந்த வருஷமே முடிய போகுது. ஆனால் இந்த 10 மாதமும் எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், இவையெல்லாம் நம்ம சகித்து கொண்டு எவ்வளோத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம நடத்துறதுனால தான். அல்லேலூயா! அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளால் நடக்க முடியுது. பிள்ளைங்க கூட அப்பா அம்மா நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடந்து போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் பிள்ளையை ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை அப்படியே நின்றுட்டு திகைச்சு போய் ஐயோயோ எங்கே போயிட்டாங்க தெரில, அம்மா அப்பா அந்த இடத்துல இல்லைன்னு ஒன்று அந்த குழந்தை என்ன பண்ணும், நல்லா அழுவுறதுக்கு ஆரம்பிக்கும், தேடும், கத்தும். எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் அழுவுறன்னு கேட்பாங்க. எல்லாம் சொல்லு, எங்கள் அப்பா எங்கே போயிட்டாரு, எங்கள் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. இதே போல தான் ஆண்டவர் இமைப்பொழுது நம்மை விட்டு விலகினாலும் நம்ம யாருன்ற சம்பவம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியுமே. அவர் நம்மளை நடத்துறதுனால, அவர் நம்மளை கைவிடாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு மேன்மையாக நம்ம போயிட்டுருக்குறோம். இவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுக்கின்னு, இவ்வளோ மன பாரத்தையும் வச்சுன்னு, இவ்வளோ வேதனையும் வச்சுக்கின்னு நம்ம போயிட்டுருக்குறோம். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்துகிறார். அல்லேலூயா! 10 மாதங்களும் உங்களை கைவிடலை. ஆனால் இமைப்பொழுது என்னை கைவிட்டார். ஒரு நிமிஷம் அவர் என் கூட இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்றது யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் ஆண்டவர் உங்களை விட்டு விலகினார்னா, பிசாசு எப்போ எவனை விழுங்கலாமோன்னு காத்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், அவனுடைய லைஃப், அவன் வாழ்க்கையை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஒரு நிமிஷம் எனக்கு கிடைச்சா போதும், அவனுடைய பிஸ்னஸ் அப்படியே கவுத்துருவேன். ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அவன் வாழ்க்கையை தாறுமாற என்னால் மாற்ற முடியும்னு பிசாசு கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இமைப்பொழுதும் நம்மை கைவிடாமல் தான் நடத்துகிறார். வசனம் சொல்லுது, இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன். யாருக்கு சொல்கிறாரு? இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார். உங்களை அற்புதமாக நடத்தி வந்த ஆண்டவர் அவங்களோட கூட நிறைய உடன்படிக்கை பண்ணுறார். நம்ம கூட நிறைய உடன்படிக்கை ஆண்டவரோட கூட பண்ணுவோம். ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி நடக்கிறோமான்னு கேட்கும்போது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையின்படி நம்ம நடத்துகிறாருன்னு கேட்டால் நடத்துகிறார். அவர் நம்மளை வாக்குத்தத்தின்படி நடத்துகிறாரு. ஆனால் நம்ம கொடுத்த வாக்கின்படி நம்ம என்ன பண்ணல, நடக்கலை. இங்கே அப்படி நடக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் மறைஞ்சு விளையாடலாம், இமை பொழுது கைவிட்டு பார்க்கலாம், இப்படி மூடுறவங்களே அப்படி கொஞ்ச நேரம் வைக்கலாம். என் பிள்ளை எப்படி ஒரு இல்லை திணறி போயிடுங்க லைஃபு. யோசிச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு போராட்டத்துக்கெல்லாம் இமை பொழுது இப்படி விட்டார்னா என்ன ஆகிறது, நம்ம லைஃபு முடிஞ்சு போச்சு. காத்து பெரிய கல்லை கையில் வச்சு நின்றுட்டு இருக்கிறான், எப்போ தலைமையில் போடலான்ட்டு. ஆமாவா இல்லையா? இன்னொருத்தன் காலை பூச்சி இழுக்கலாம், கீழே தள்ளலான்ட்டு கால் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறான். இவனை கீழே தள்ளணும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கிறான். சில பேர் நம்ம பின்னாடி நின்று நம்மளை தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நெருக்கடிகளை சொல்கிறேன் நான். யாருன்னா ஒருத்தர் நின்றுக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் பின்னாடி இருந்து உங்களை தள்ளணும்னு நினைக்கிறான், உங்கள் காலை வாரணும்னு நினைக்கிறான், இல்லை பெருசாக ஏதாவது பிரச்சனை தூக்கி உன் மேலே போடணும், இப்படிலாம் காத்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய நிழலில், அவருடைய செட்டையின் நிழலில் நீங்கள் இருக்கிறதுனால
எதுவாக இருந்தாலும் யார் மேலே விழுது? ஆண்டவர் மேலே தான் விழுது, உங்கள் மேலே விழலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1000 கஷ்டம், 1000 வழிகள், 1000 வேதனைகள் இருந்தாலும் கூட நம்ம சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி பயணிக்கிறோம் என்றால் அவர் நம்மை கைவிடாமல் நடத்துகிறார். இமைப்பொழுது என்னை கைவிட்டார் என்றால், இமைப்பொழுது ஆண்டவர் உங்களை கைவிட்டார் என்றால் நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இமைப்பொழுது கைவிட்டேன். ஏன் தெரியுமா? சில கஷ்டத்தை அப்படின்னும் போது நீங்கள் தேம்பி அழுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுல்ல, ஒரு நிமிஷத்தில் நான் திணறிட்டேன், ஆண்டவரே ஐயோ நான் பயந்துட்டேன், என்னை போய் இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா, ஐயோ நான் பயந்துட்டேன் ஆண்டவரே, நல்ல வேலை என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்பா. யோசிச்சு பாருங்க, எத்தனை காரியங்கள் இந்த 10 மாதத்தில் எத்தனை விஷயங்கள். ஐயோ ஆண்டவர் இல்லைன்னா அவ்வளோதான்டாப்பா, என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்க முடியல. ஐயோ அவ்வளோ பெரிய விபத்து, அப்பா ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் இல்லைன்னா ஐயோ என் கதை முடிஞ்சிருக்குமே. இமைப்பொழுதும் கைவிடாமல் நடத்தின தெய்வம் இமைப்பொழுது கைவிடுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சீர்படணும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் தன்னை மறைச்சிக்கிறாருன்னா தெரியுமா அர்த்தம்? உங்களை ஒரே விட்டு நின்றது அவர் என்ன கிடையாது. சில இடத்துல திருந்தணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுற, சில நேரத்தில் நீச்சல் அடிக்கிறது பாருங்கள். எங்களுக்கு நீச்சல் பழகிறதுக்கு ஒரு 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 மாமா என்னை கொண்டு போனார். அப்போ என்ன பண்ணார்னா, இந்த தர்மாக்கோல்லாம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் சேர்த்து ஒரு கயிறில் கட்டி எனக்கு கட்டி விட்டார். அவர் என்ன சொன்னார், இது பஞ்சு, இது நல்லா மெதுக்கும், பயப்படாத, தைரியமாக குதிச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், தண்ணியில் மிதக்கலாம் அப்படின்னு சொன்னார். நானும் என்ன பண்ணேன், நம்ம இடுப்பில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, தர்மாக்கோல் கட்டியிருக்கிறாங்க. நம்ம குதிச்சாலும் என்ன பண்ண மாட்டோம், உள்ளே போக மாட்டோம், மிதப்போம் அப்படின்ற ஒரு மிதக்கத்தில் ஓடி குதிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், அவர் போட்டு இந்த நாக்கு அந்த முடிச்சு அவுத்து விட்டுட்டார். நான் உள்ளே குதிச்சிட்டேன், தண்ணியில் குதிச்சுட்டு ஆழமான கிணறுல உள்ளே தான் போயிட்டுருக்கிறேன். போயிட்டு மேலே வந்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை, என் பாட்டு நான் நின்றுட்டுருக்கிறேன். எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல தர்மாக்கோல் நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு காலை இப்படி உதச்சிக்கிட்டு நிற்கிறேன். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கிறேன். என் மாமா பார்த்து சிரிக்கிறாரு, என்ன இவர் என்னை பார்த்து சிரிக்கிறாருன்னும் போது, நான் நீ குதிக்கும் போது தர்மாக்கோலை எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னும் போது தான் தெரிந்து எதுவுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கோம், தர்மாக்கோலை இல்லையே, அப்புறம் எப்படி நிற்கிறேன்னா அப்போ தான் பயந்து என்ன பண்ணேன், உள்ளே போனேன். அவர் சொன்னார், உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கை எதை மேலே இருக்குது, தர்மாக்கோல் மேலே இருக்குது. அந்த நம்பிக்கையை உன் மேலே வை, கடவுள் மேலே வை, நிச்சயமாக நீ கற்றுக்குவேன். நான் தர்மாக்கோல் கட்டிட்டு, நீ தர்மாக்கோல் கட்டினா தர்மாக்கோல் தான் மெதுக்குறோம் நீ நினைச்ச, அதனால நீ நின்றுட்டு இருந்த. ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் நீ உள்ளே போனேன். அவ்வளோ நேரத்துக்கு உன்னால பேலன்ஸ் பண்ண முடியுதுல்ல. அதே போல தான் ஆண்டவர் என்னோடு கூட, நம்ம நினைக்கிறோம் நமக்கு தர்மாக்கோல் தான் நம்மளை பிடிச்சினுக்குது, அதனால தான் நம்ம பெரிய சாமர்த்தியத்தில் நின்று இருக்கிறோம், நம்மளுக்கு இருக்கிற திறமையில் பேசி எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டோம், நமக்கு இருக்கிற பலத்தினால் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அப்படி கிடையாது, தர்மாக்கோல்னா ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் நான் என்னை குதிக்க சொன்னால் நான் தைரியமாக குதிப்பேன். உள்ள எங்கள் மாமா இருக்கிறார், அவர் என்னை விட்டுற மாட்டார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னா உங்களை விட்டுற மாட்டார். நீங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு போனாலும் உங்களுக்கு தூக்கின்னு நிற்க வைப்பார். நீங்கள் கஷ்டத்தின் ஆழத்தில் போகலாம், பாவத்தின் ஆழத்தில் போகலாம், இல்லை இது கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக ஒரு ஆழத்துக்கு நீங்கள் போகலாம். ஆனால் ஆண்டவர் இமைப்பொழுது கைவிட்டாங்கன்னா, இமைப்பொழுது கண்ணை மூட்டார் எங்கள் மாமா, அவன் வந்துருமான்னு நினச்சி விட்டுட்டாங்கன்னா மூஞ்சி போச்சு கதை, வர முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா உங்களை விட்டுறவர் கிடையாது. சில விஷயத்தில் நம்ம திருந்தணும், சில விஷயத்தில் நம்ம மாற்றம் அடையணும், சில விஷயத்தில் நம்ம குணப்படணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, சிலதை அனுமதிக்கிறார். என்னை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களே, அவருக்கு என்ன ஆசையா? அவர் சொன்னபடி அவர் உங்களை நடத்துகிறாரு. நீ கர்த்தரிடத்தில் செய்த உடன்படிக்கையின்படி நடக்கிறாயா என்று கேட்டால் இல்லை. அவர் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம ஏதாவது பண்ணுறோமான்னு கேட்டால் நம்ம எதுவும் பண்ணல. அப்போ நம்ம பண்ணணுன்றதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 10 மாதத்தில் எதுவுமே நடக்கலை அப்படின்றது ஏன்னா கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம், நான் ஒளிஞ்சிக்கிற கண்டுபிடி பார்க்கலாம். எப்போ தெரியுமா பிடிப்போம், எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அழ வைக்கும்போது
எங்கப்பா இருக்கிறீங்க நீங்க? ஏசப்பா ஏன்பா என் வாழ்க்கையில் ஏன் இப்போதான் நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சனா? 10 மாதம் தெரிலல்ல, 10 மாதம் அற்புதமாக நடந்துட்டல, 10 மாதம் உன்னை ரொம்ப சூப்பராக நடத்திட்டேன்ல. நீ 1ஆம் தேதி உடன்படிக்கை என்ன நினச்சி பார்த்தியா? நீ சொன்னதோ சரி, நீ எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் 10 மாதம் உன்னை நடத்தினேன். ஒரு நிமிஷம் மறைஞ்சதுக்கு அப்படியே திணறிட்டியம்மா. ஐயோ, அவரால் தாங்க முடியாது. நீங்கள் அவர் ஒரு இமைப்பொழுது உங்களுக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட பதறிட்டு ஓடி வருவார். ஐயோ, என் குழந்தைய நான் விட்டுட்டேனே. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பல காரியங்களை அவர்கள் செய்தாலும் அவர்களோடு செய்த உடன்படிக்க அவர் நினைவு கூர்ந்தார். எப்படி தெரியுமா? இமைப்பொழுது கைவிட்டாலும் என்ன உருக்கம் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே இல்லாத உருக்கம், நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு நம்ம மேலே இல்லாத உருக்கம், என் நண்பனுக்கு என் மேலே இல்லாத உருக்கம். அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க பெரிய பணக்காரன், இதுக்கு நான் நிறைய நகை போட்டுன்னு இருக்குது, இதுக்கு நான் கலர் கலராக புடவை கட்டின்னு வருது, இதுக்கு நான் மேட்சாக செருப்பு போட்டுன்னு வருது. இதெல்லாம் வச்சு நம்மள என்ன பண்ணுறாங்க? ஐயோ, பெரிய மில்லியனர்ஸ், அவரு பெரிய பணக்காரு, ரொம்ப அவனா டீசெண்டாக இருப்பான். டீசெண்டாக இருந்தால் பணக்காரனா? ஆண்டவர் நடத்துகிற விதம் உங்களை ரொம்ப டிசிப்ளினாக மாற்றுது. உங்கள் பேச்சில் மாற்றம், உங்கள் நடையில் மாற்றம், உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் மாற்றம். எங்கே அது எப்படி தெரியுமா? லிங்கு கட்டின அப்படி சுற்றிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு போச்சு ஒரே பேண்ட்டு ஷர்ட்டு தாங்க, அதுக்கு அப்படியே ஒரே புடவையை மாற்றி மாற்றி கட்டின்னு எங்கே போனாலும் போயிட்டுருக்கோம். சர்ச்சுக்கு போச்சு கலர் கலராக புடவை கட்டிக்கிட்டு மேட்சாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு டீச்சர் மாதிரி போயிட்டுருக்குது. அது படிக்காத ஆள், ஆனால் பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்குது. எப்படி அது? ஆண்டவருடைய பிள்ளைகள் அழகுபடுத்திட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, உயர்த்திட்டாரு. ஆண்டவரை கண்டி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எங்கே இருந்திருப்போம், எந்த இடத்துல விழுந்து கிடப்போம் நம்மளுக்கு தெரியாது. இமை பொழுது கைவிட்டாலும் அவருடைய உருக்கம்ன்றது என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அவர் என்றைக்குமே மாற மாட்டார். அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணுன்றது என்றைக்குமே மாறாது. அவருடைய ஏன்னா அவர் அவ்வளோ உருக்கமாக இருக்கிறார் உங்கள் மேலே. அவர் தன் பிள்ளைகள் மாறுவதற்காக அடிக்கலாம், ஆனால் வேற யாரும் உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா தன் பிள்ளை மனம் மாறுன்றதுக்காக கொம்பு அவங்க கையில் எடுக்கலாம், ஆனால் அதுக்காக ஊராமுட்டு பிள்ளைய நீங்கள் கொம்பு எடுத்து அடிச்சிங்கன்னா அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? என் பிள்ளையா நீ ஏன் அடிக்கிற? என்கிட்ட சொல்கிறத நான் கேட்பேன், நீ ஏன் கேட்குற? சொல்கிறாங்களா இல்லையா? என் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்கிட்ட சொல்லு, என் பிள்ளையை நான் மாற்றத்துக்கு எனக்கு தெரியும், நீ வந்து அடிக்கக்கூடாது சொல்கிறாங்கல்ல. அதே போல் தான் ஆண்டவர் என் பிள்ளை மேலே கை வைக்கிறதுக்கு நீ யார்? நீ என்னமோ எங்கேயோ உழுந்து அப்படியே குட்டிச்சவராக இருந்தால் கூட கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், விட்டுற மாட்டார். என் பிள்ளை அது, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை அது. என் பிள்ளை எப்படி நீ கேட்கலாம்? ஒன்று தனியாக திரும்பி அடிக்கிறது, உதைக்கிறது, முட்டி போட வைக்கிறது, உம்மாங்குத்து குத்துறதுலாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் என் பிள்ளை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருவேளை அவன் என்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்டுக்கலாம், அவன் என்ன நிராகரிக்கலாம், அவன் என்ன மறுதளிக்கலாம், எத்தனையோ நன்மை என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு நன்றி மறந்துனா இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்காக அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆகிடுமா? என் ரத்தம் என்னுடைய வித்திலிருந்து வந்தது, நான் ரத்தம் சிந்தி வாங்கின பிள்ளை அது. அந்த பிள்ளை நான் உனக்காக விட்டு கொடுத்துட முடியுமா? அவன் இன்னைக்கு பாவத்தில் இருக்கலாம், ஆனால் அவன் நான் மீட்டு கொள்ளுவேன். என் உருக்கமான இரக்கத்தினால் அவனை சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய உருக்கமான இரக்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பது தான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். ஒருவேளை இந்த 10 மாதத்தில் அவரை இமைப்பொழுது கைவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்துருக்கலாம், அழுதுருக்கலாம், புலம்பியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார், உருக்கமான இரக்கங்களை உன்னை நான் சேர்த்து கொண்டேன், பயப்படாத. உன்னை கைவிட்டது உண்மைதான். ஏன் தெரியுமா? நீ மாறணும், நீ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதத்தின் வழியை நீ தெரிஞ்சுக்கணும், அந்த வழியில் நீ பயணிக்கணும், உபத்திரவத்தின் வழியில், கஷ்டத்தின் வழியில் நீ பயணித்து நன்மை பெற்றுக்கொள்ளணும், வெற்றி அடையணும். அதுக்காக நான் தான்ற எண்ணத்தை உனக்குள்ளே அழிக்கணுன்றதுக்காக இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அது அழிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டல்ல, உன்னை விட்டுற மாட்டேன். பக்கத்தில் கை குத்து சொல்லுங்கள், உங்களை விட்டுற மாட்டார், உங்களை விட்டுற மாட்டார். அவர் சேர்த்து கொள்ளுவார், உருக்கமான இரக்கத்தினால் சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களினால் அவர் சேர்த்து கொள்ளுவார். வாசித்தல சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் இன்னும் அழகாக ரிலேட் ஆகுது பாருங்கள் வசனம். இன்றைக்கி அதை தான் நம்ம முறையாக வாசித்தோம், ஆனால் அதுதான் இன்றைக்கி ஸ்கிரிப்சரில் கூட வருது. சங்கீதம் 30:5 நம்ம வாசிப்போம். அவருடைய கோபம்
ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தகும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். எவ்வளோங்க ஆண்டவருடைய அன்புன்றது, அவருடைய கோபன்றது எவ்வளோ. அந்த ஒரு நிமிஷம் நம்மளால் தாங்க முடியாது பிரதர். ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு நம்ம ஆளுங்க. ஐயோ ஐயோ, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட. அவர் என்னை ஒரு நிமிஷம் என்னை விட்டால் கூட நான் செத்து போயிடுவேன். அவர் ஒரு நிமிஷம் என்னை விட்டால் கூட ஐயோ என் வாழ்க்கை என்ன கதி ஆகுமோ தெரியல. ஒரு நிமிஷம் தான். அவருடைய கோபன்றது எவ்வளோ? 60 நொடிகள். அவருடைய இரக்கம் எப்படி தெரியுமா? நீடிய வாழ்வு, வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை நடத்துகிறது. நீடிய வாழ்வு. அப்போ ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கணும் அப்படின்றது என்னென்னா, நொடி அவருடைய கோபன்றது எனக்கு நொடி பொழுதில் என் மேலே அவர் கோபப்படுறார் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் கோபப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களாங்க? கோபப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறதுனால தான் கோபப்படுறாரு. இல்லைன்னா அவர் ஏன் கோபப்பட போகிறாரு? அவர் எவ்வளோ அன்புள்ளவர் தெரியுமா? எவ்வளோ இரக்கம் உள்ளவர் தெரியுமா? அவர் எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா? உங்களை எவ்வளோ தெரியுமா? அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுக்கிறாரு. எவ்வளோ பெருமையாக உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கோபம் ஊட்டும்படி, அவரை கஷ்டப்படுத்தும்படி நீங்கள் பண்ணுற சில காரியங்கள் அவர் மனஸ்தாபப்பட்டு தான் அந்த 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 நொடி, இந்த நிமிஷத்தில் தான். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு? சரி விடு அதை விடு. சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, கோபத்தில் பிள்ளைகளை போட்டு சாத்துன்னு சாத்திவிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினு அம்மா வா தான் சாப்பிடு வா அப்படின்னு. அந்த குழந்தைம்மா நான் போ அச்சு போட்டு வலிக்குது, இப்போ என்னத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கின்னு வரேன்? அப்புறம் போய் மறுபடியும் ஐஸ்கிரீமு சாக்லேட்லாம் இந்தம்மா சாப்பிடு. உனக்கு எதுக்கு அச்சேன்? நீ நல்லா இருக்கணும் தானே அச்சேன். உன் மேலே இருக்கிற அன்புனால தானே அச்சேன். உன் வாழ்க்கை மாறணும் தானே அச்சேன். அப்பா மேலே கோவமா? அப்பா மேலே கஷ்டமா? கஷ்டப்படாத. நீ நடந்துக்கிறதுனால தான்மா நான் கோவப்பட்டேன். நீ அப்படி இல்லைன்னா நான் ஏன் கோவப்பட போகிறேன்? என்றைக்காவது அப்பா உன் மேலே கை வச்சுக்கிறேன்னா? என்றைக்காவது நான் உன்னை அடிச்சிருக்கிறேன்னா? என்றைக்காவது உன்னை திட்டிருக்கேனா? என்றைக்காவது உங்கள்கிட்ட முகத்தை அப்படியே உருன்னு காட்டிக்கிறேன்னா? எதுவுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறது இல்லையே மகளே. அப்போ எனக்கு கோவப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிறது தானே எனக்கு இவ்வளோ பெரிய வலி. உடனே அந்த குழந்தை சந்தோஷம், சரி கூட நான் சாப்பிட்றேன் வாங்கி அது பாட்டுன்னு தின்னுக்கிட்டே இருக்கும். பற்றியா அப்பா கூட ஒரு வாய் ஊட்டாமல் சாப்பிட்றேன், அந்த சாப்பிடு அப்படி சொல்லும். வேணாம் நீ சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அழகு பார்ப்பாங்க அப்பாங்க அம்மாங்க. அது உங்களுக்கு கிடைச்சிக்குது அது தெரில. நிறைய அடி வாங்குது நான் தான். எங்கள் வீட்டில் எவ்வளோ அடித்தாங்களோ அவ்வளோவும் எனக்கு நல்லது. எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நேற்று கூட நான் சொன்ன பாருங்க, அப்படி மறைச்சி வச்சு அம்மா அப்படியே முந்தானையில் மறைச்சி வச்சு பிள்ளை கொடுப்பாங்க பாருங்கள். எனக்கு நிறைய கொடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி. அவங்களுக்கு எங்கன்னா போனான்னா எனக்கு பெரிய பையன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் என் மேலே விருப்பம். அவங்க 3 பேர் கொடுக்குறாங்களே இல்லையே எனக்கு தெரியாது. ஆனால் முந்தானில் போட்டு மறைச்சி வச்சுருந்து யாபி அப்படின்னு வாங்க என்ன. அப்போ அம்மானோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே அந்த முந்தானிலேருந்து அதோ அந்த வாசனையாக இருக்கும். அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னா அது என்னன்னே தெரியாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். நான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க இப்படி மறைச்சி வச்சு. அவருக்கு மேலே யாருக்கு உங்களை நேசிக்கிறாரு பாருங்க, உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்குது. ஆனால் கடிந்து கொள்றதால என்னது அடி? உன்னை அடிச்சா தான் 3 பேர் ஒழுங்காக இருப்பாங்க. அவங்க பண்ணாலும் நம்மளுக்கு தான் அடி, நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு தான் அடி. நீ ஒழுங்காக இருந்தால் அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. கரெக்டாக அதுக்கு உண்மை தான். முன்னேறி எப்படி போதோ பெரிய பிள்ளைங்களை போட்டு சாத்துனீங்கன்னா சின்ன பின்னாடி வருது கரெக்டாக வந்துடும். ஏன்னா பாஸ்டர் ஏற்கனவே பயங்கரமாக முட்டின்னு மாட்டின்னு இருக்குது, நீங்கள் வேறு இன்னும் ஏற்றி விட்றீங்களே. உண்மைதான். வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். இமைப்பொழுது என்னை கைவிட்ட பல நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நான் திணறி சில சமயங்களில் நான் செத்து போவேன்னு நினைச்ச சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. அந்த நேரத்தில் என் கூட ஆண்டவர் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம், அவருடைய அனாதை தீர்மானம், அவருடைய உருக்கமான அந்த இரக்கத்தினால் என்னை சேர்த்து கொண்டதுனால ஒரு நிமிஷம் கோபம், ஆனால் நீடிய வாழ்வு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். எதுக்காக என் மேலே கோபப்பட்டார்? எதுக்காக என் மேலே? நீங்கள் கஷ்டத்தினால் அவர்கிட்ட அழுவலாம், ஆனால் உங்களை பார்த்து கஷ்டப்பட்டவர் அழக்கூடாதுங்க என்றைக்குமே. அந்த நிலைமைக்கு ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? நம்ம தள்ளக்கூடாது. உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அழுவலாம், உங்களை பார்த்து கர்த்தருக்கு ஆனந்த கண்ணீர் வரலாம்.
உங்களை பார்த்து துக்கத்தினால் அவருக்கு என்ன பண்ணக்கூடாது? எவ்வளோ மீறுதல்கள். இன்னுமாமா என்ன நீ புரிஞ்சுக்கல? இன்னுமா மகனே என்னை நோகடிப்ப? இன்னுமா என்னை விட்டு விட்டு விலகி போவ? நீ விட்டு எனக்கு மனசு வரலையே உன்னை விடுறதுக்கு. இமைப்பொழுது நான் விட்டா உன் நிலைமை என்ன ஆகுறது? யோசிப்பா, இமைப்பொழுது விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லைப்பா. இமைப்பொழுது நான் வசனத்தில் நான் இஸ்ரவேல் மக்கள் சொன்னேன், அவங்க அவ்வளோ கடுமையாக தான். ஆனால் இமைப்பொழுது கூட நான் உன்னை விட்டுற மாட்டேன். நான் உன்னை விட்டுனா உனக்கு என்ன ஆகணும் எனக்கு தெரியும். அந்த ஒரு நிமிஷத்தில் உனக்கு எதை வேணால் நடக்கலாம். உன் மனசு எப்படி வேணால் மாறிடும். நான் உன்னை இமைப்பொழுது கூட விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் ரொம்ப நாளாக என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்களே, ரொம்ப நேரம் என்னை விட்டு போயிட்டீங்களே, ரொம்ப சமயம் என்னை விட்டு விட்டு போயிட்டீங்களே. அதுதான் அவருக்கு ஒரு மன வருத்தம். அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை நடத்துவார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 26:20. என் ஜனமே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர் அவர்தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த 10 மாதத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம், எத்தனையோ விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்ம எந்த நிலைமையில் கடவுளை வச்சுருக்கிறோம், ஆனால் நம்மளை கடவுள் எந்த நிலைமையில் வச்சுக்கிறான்றதை மாத்திரம் யோசிக்கிறதுக்காகத்தான் அழைக்கப்படுறோம். இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்கள் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா, யாருக்கெல்லாம் கர்த்தர் இரக்கம் செய்கிறாரோ, யாருக்கெல்லாம் கர்த்தர் தயவு உள்ளவராக இருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் நீடிய வாழ்வு கொடுக்குறாரோ, அவர்களை கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளால் நிரப்புகிறாருன்னா, நீ ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவர் இமைப்பொழுது என்னை கைவிட்டார், அவர் கைவிட்ட பிறகு இமைப்பொழுது கைவிட்டார், ஆனால் பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பயப்படாதே. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், வெக்கப்பட்டுன்னு பயந்துடாத. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், பயப்படாத, நீ வெக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு உடன்படிக்கையை பண்ணுறாரு, நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. நோவாவுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. இந்த உலகத்தின் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகத்தை நான் கைவிட போகிறேன், இந்த உலகம் அழிய போகுது, அதனால் என்ன பண்ணு, கொப்பேறு மரங்களை வெட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்கிறார். அவர் போயிட்டு மரத்தை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு 2 மரமாக வெட்டி வெட்டி மரங்களை வெட்டி வெட்டி சேர்க்கும் பொழுது ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கேட்குறாங்க, என்னையா பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உலகம் அழிய போகுது, நீங்களாம் சாக போகிறீங்க, அதனால ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொல்லுங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் எப்போ பார்த்தாலும் மரத்தங்களை வெட்டிக்கின்னு ஆண்டவர் சொன்னார், இவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார்னு போயிட்டுருக்கிறான். இப்போ உங்களுக்கு கூட நிறைய நேரத்தில் சர்ச்சுக்கு இது வேறு ஒரு பைத்தியம், இது அடிக்கடிக்கும் பைபிள் தூக்கின்னு சர்ச்சுக்கு போகிறேன், தலையில் ஒரு முக்காடு ஒன்று போட்டுன்னு சொல்லுவாங்க. அது பைத்தியம், அது பைபிள் சர்ச்சு பைத்தியம். அது எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை ஜபம், புதன்கிழமை ஜபம், எப்போ பார்த்தாலும் ஜபத்துக்கு போயின்னு கெடுக்குது, அது பைத்தியம். அழிவு வரும்போது தெரியும் யார் பைத்தியன்ட்டு. இங்கே நோவா தெளிவாக சொல்கிறாரு, இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறாருயா. யோ, வெயில் இப்படி காயுது, இல்லை கண்டிப்பாக ஜலத்தினால் அழிக்க போகிறாரு, பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அது சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது உண்மை, அழிக்க போகிறன்றது உடன்படிக்கை. அதனால் நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு போயிட்டு நீ பேழையை உண்டாக்கு, எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா ஊரும் பிராணிகள், பறக்கும் பிராணிகள், அதை போல் எல்லா மிருகங்கள், கொசு, ஈ, சின்ன சின்ன பூச்சி, வண்டு, எல்லாத்துலேயும் ஒரு ஜோடி நீ என்ன பண்ணணும், உள்ளே வச்சு சாப்பாடு போடணும். எல்லாத்துக்கும் நீ ஸ்டோரேஜ் சாப்பாடும் வச்சுருக்கணும். 40 நாளைக்கு உன்னை வெளியே அனுப்ப போகிறது கிடையாது. அவ்வளோ மழை, அவ்வளோ அழிவு வரப்போகுதுன்னு இதெல்லாம் சொல்லும்போது உங்களை மாதிரி தான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்று பேசின்னு இருப்பார் இவர் ஒருத்தர், ஏதோ நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறது, சும்மா அடி சொல்லிட்டு இருக்கிறது. எப்படியா என்னையா வெயில் அடிக்கிற வெயிலை பார்த்தா மழை பெய்யுமா, அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் சாந்தத்தில் நைட்டில் பெய்யுதே மழை. சூழ்நிலை அப்படி இருக்காது.
நம்ம சொல்கிற மாதிரி நடக்காத சூழ்நிலை. நம்மளுக்கே டவுட்டாக இருக்கும், நம்ம வேறு அப்படி சொல்லிவிட்டோம், நடக்குமா தெரியலையே. அவிசுவாசமாக இருக்காதீங்க, நடக்கும். சொன்னது நீங்கள் இல்லை, யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பண்ணார், நடக்க அவர் நம்பினார், அதை பண்ண சொன்னார், பண்ணார். பண்ணி முடித்த உடனே கட்டி முடித்து எல்லாத்துலேயுமே அந்த பிசினத்தை எடுத்து அதில் எல்லாம் பூசி எல்லாத்தையும் நிறைவாக நல்லா காஞ்ச பிறகு எல்லாம் உள்ளே போங்கன்னார். உள்ளே போய் எல்லாரும் உள்ளே விட்டு கர்த்தர் பூட்டினார். நோவா பூட்டல, நோவா டாப்பால் போடல. யார் போட்டது டாப்பால்? ஆண்டவர் பூட்டின்னு போயிட்டார். ஏன்னா நோவா இருக்கப்பட்டு என்ன பண்ணுவாப்புல, ஐயோ நம்ம சொந்தக்காரன் பெரியப்பா நம்ம சித்தப்பா சார், நீங்கள் இப்போ சொல்ல வேண்டியது உங்கள் கடமை, சுவிசேஷம். ஒருவேளை பரலோகத்தின் அழைப்பு வரும்போது நான் சொன்னனே நீ கேட்கலன்னு சொல்லலாம். அதுக்காக சாவி உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்படியும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் கைப்பிடிச்சி நான் இழுத்துன்னு போயிடுவேன் உள்ளே. முடியாது சிஸ்டர், என் பிள்ளை நான் விட்டுற மாட்டேன். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறது போல நான் போகும்போது என் பிள்ளை அப்படியே கைப்பிடிச்சி பரலோகத்துக்கு இழுத்துன்னு போயிடுவேன். முடியாது. சாவி ஆண்டவர்கிட்ட இருக்குது. நோவாக்குன்னா நோவா குடும்பத்துக்கு மட்டும்தான். ஏன்னா ரட்சிப்புன்றது, கீழ்ப்படுதல்ன்றது, ஜபன்றது, ஒழுக்கன்றது, விசுவாசன்றது நோவாக்கு அவர் குடும்பத்துக்கு மட்டும்தான் இருந்தது தவிர வேற யாருமே கீழ்ப்படில்லை. அந்த சந்ததி முழுவதுமாய் பாவத்தினால் நிறைந்ததுனால கர்த்தர் அழிக்கும்படி ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். உடன்படிக்கை எல்லாரையும் உள்ளே அனுப்பி பூட்டிட்டு பேரழிவு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. மரம் செடி கூட எல்லாத்தையும் புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் உருவாக்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே கதவை அவரே திறக்கிறாரு. திறந்து அனுப்பி விடுறார். ஜன்னல் மட்டும் திறக்கிறதுக்கு அனுமதி, கதவு திறக்கிறதுக்கு யார்கிட்ட சாவி இருக்கு? வெளியே பூட்டின்னு போயிட்டார் ஆண்டவர். அவர் திறந்து விட்டால் தான் நம்ம யாருக்கும் நன்மை பண்ணால் கூட அவர் மனசு வச்சு நம்மளால் நம்ம நன்மை பண்ண முடியும். அவங்க என்ன நம்மக்கிட்ட கோடிக்கணக்கில் கொட்டி வச்சுட்டுக்கிற மாதிரியா கூடன்றாங்க. நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்குறதுக்கு, நம்மக்கிட்ட தான் இல்லையே. சாவி என்கிட்ட இருக்குது, ஆனால் சாவி யாருக்கிட்ட இருக்குது? ஓனர்கிட்ட இருக்குது. அவர் தான் கொடுக்கணுமா தவிர நம்ம கொடுக்க முடியாது எதையும். பரலோகத்தின் அழைப்புன்றது நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியும், நற்செய்தி சொல்ல முடியும், ஆண்டவருக்குள்ளாய் பிள்ளைகளையும் சமுதாயத்தையும் மக்களையும் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களோட கூட அவங்கள கூட்டு போக முடியுமான்னு கேட்டால் சாவி அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் கூப்பிட்டு வர முடியும். என் சொந்தக்காரன், என் பெரியப்பா, என் சித்தப்பா, என் மாமா, அத்தை, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான்னு கையில் பிடிச்சி கூட்டின்னு போக முடியுமா? கூட்டின்னு போக முடியாது. அமைதியை விட்டு வாப்போ, இல்லைன்னா உன்னையும் உள்ள சேர்க்க மாட்டேன், நீயும் போயிடு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். மனஸ்தாபப்படுறாரு நோவா, கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னப்பா அப்படி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ தான் என்ன வருதுன்னா, இந்த வானவில் வருது, ரெயின்போ வருது. அப்போ இது என்னது ஆண்டவரேன்னு கேட்கும்போது, இது நான் உன்னோடு செய்கிற உடன்படிக்கை. இது இந்த ரெயின்போ வந்துச்சுன்னா, இந்த வர்ணமான வானவில் வந்த பிறகு நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பூமியை திரும்ப மழை வராதுன்றதுக்கு என்ன அடையாளம்? இந்த வானவில் தான் அடையாளம். எப்போவுமே ரெயின்போ அந்த வெயில் காய்ந்துட்டே மழை வரும்போது இந்த வானவில் வந்துடும். அது வந்துச்சுன்னா திரும்ப மழை வராது. அடையாளம், கடவுள் அடையாளத்தை கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அப்போட மழை நின்று போச்சு. எல்லாருமே வெளியே வந்தாங்க. இமைப்பொழுது அவங்கள கைவிட்டார். பெரிய சேதாரம் வந்துச்சு, பெரிய அழிவு. ஆனால் உடன்படிக்கையோடு நோவா இருந்ததுனால அவர் காப்பாற்றப்பட்டார். இன்றைக்கி நம்ம உடன்படிக்கையோடு இருந்தோன்னா அந்த மக்கள் மத்தியில் இந்த நோவா வெக்கப்படுத்த விட்டாரா? இல்லை. தண்ணியில் அடிச்சுன்னு போகும்போது தான் யோசிச்சிருப்பான், அப்பாவி அப்பே சொன்னானே, நம்ம தான் நம்பலை. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது யாரும் கேட்கலன்னா விட்டுருங்க, போய் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஆனால் நாள் வரும்போது என்ன சொல்லுவாங்க, அப்போவே கத்திந்தாப்புலையா அந்த பாஸ்டரு, அப்போவே அந்த சிஸ்டர் ரோட்டில் கத்தின்னு இருந்தாங்களே, ஏசு சீக்கிரம் வரப்போறாருன்னு நான் கேட்கலையே. நோவா காலத்தில் அப்படி தான் நடந்தது. இவன் சொன்னாரே, பேழை கட்ட சொன்னார், நீங்கள் ரசிக்கப்பட்டு இப்போ மனம் மரண கூட உள்ளே வந்துடலான்னு சொன்னார், நாங்கள் கேட்கல. அந்த ஜனத்தின் மத்தியில் அவர் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்தினார். ரெண்டாவது சொல்கிறாரு, நீ லட்சியம் அடைவதில்லை. வெக்கப்படுறதுக்கும் லட்சியம் அடைகிறதுக்கும் வேறு. வெக்கப்படுறதுன்றதுன்னா நம்ம அசிங்கப்படுத்தி நிற்கிறது. லட்சியம்ன்றதுன்னா அவமானப்படுத்தி நிற்க வைக்கிற மாதிரி அவமானப்படுத்துகிறாங்க. நம்ம உண்மையை சொல்லும்போது நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. உண்மையை சொல்லும்போது உன்னை நிறைய பேர் நிராகரிப்பாங்க. இந்த நோவாவை எல்லாம் நிராகரித்தாங்க. இவன் ஒருத்தன் இவன் வேலை வெட்டி சும்மா எதனா ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான், இவன் சும்மா ஜபம் பைபிள் சர்ச்சுன்னு போயிட்டு இருந்தான். கடவுள் எதனா பைத்தியமாயிட்டானு தெரியலையே.
அழிய போகிறோன்றான், கப்பல் கட்டணுன்றான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பாட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாப்லையே அப்படின்னு எல்லாருமே முறுமுறுத்திருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த அவமானம் சும்மா பண்ணிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை கடவுள் நம்ம கூட இல்லையோ அப்படின்ற ஒரு நினைப்புக்கு நம்மளை தள்ளுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க மக்கள், நம்மளை அவமானப்படுத்துவாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 10 மாதத்தில் நிறைய அவமானப்பட்டிருக்கிறோம், நிறைய அவமானப்பட்டிருப்போம்ல. இந்த 10 மாதத்தில் பட்ட அவமானம்லாம் வந்து என் ஆண்டவர் விட்டு விலக்கிச்சா? என்னை எவ்வளோ வேணால் நிராகரிக்கிட்ட, எவ்வளோ வேணா புறக்கட்டு அவமானப்படுத்திட்டோம். அந்த அவமானம் வந்து என்னை இன்னும் கடவுளுக்கு கிட்டி சேர்க்குமோ தவிர என்னை அவரை விட்டு பிரிக்காது. அதெல்லாம் உங்களை பிரிக்காது ஆண்டவரை விட்டு. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், நீ லட்சியம் அடைவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. 3வது சொல்கிறார் பாருங்க, நீ நிந்தையை நீ நினையாதிருப்பாய். உனக்கு நடந்த நிந்தை, உன்னை புறம் கூறி திரிஞ்சு உன்னை அசிங்கப்படுத்தின அந்த நிந்தை நீ என்ன பண்ணாத, இனிமேல் நினையாது இருப்ப. அது நினைக்காத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. உன் நிந்தையை நீ நினைக்காத அளவிற்கு உன்னை திருப்தி ஆக்குகிறார். அதுதான் இந்த சங்கீதம் 30:5 நம்ம வாசித்தோம். அவருடைய கோபம் 1 நிமிடம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அது எனக்கு களிப்பு உண்டாகிற அளவுக்கு என் நிந்தையை நான் மறந்து போகிறேன். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுவேன். இனி நீ வெட்கப்பட மாட்டாய், இனி நீ லட்சியம் அடைய மாட்டாய், இனி உன் நிந்தையை நினையாதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திரும்ப இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இரக்கமான உருக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இமைப்பொழுது அவங்கள கைவிட்டார், ஆனால் உங்களை இனி வரைக்கும் கைவிடலை. நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கைவிட்டு இருந்தார்னா இன்னத்துக்கு இருந்திருக்க மாட்டோம். என்னென்னமோ பண்ணுறோங்க, அவரை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணுறோம் ஆண்டவரை, ஆனால் அவருக்கு மனசு வர மாட்டுது. ஐயோ, ஒரு 60 செகண்ட் இல்லை 2 சீட்டுக்கு போகிறவங்க கூட என் பிள்ளைய என்னால் நம்மளுக்கு இருக்க முடியுது, அவரை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியுது, என்னால் இருக்க முடியுது. ஆனால் நம்மளை விட்டுட்டு நம்மளை நினைக்காம இருக்க முடியல அவரால். ஐயோ, என் ஞாபகத்திலே இருக்கிறா என் பிள்ளை, இந்த பொண்ணு என்னமோ என் கண்ணிலே இருக்குதுன்றாங்க பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்கள என்னவோ தெரில, கண்ணிலே இருக்கிறாங்க அந்த பிரதர், அந்த சிஸ்டரு, அவங்கள பார்க்க போகிறனா தெரில அப்படின்னு நம்மளுக்கு தோணும் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க ஐயோ வைர விழா தேவாலயம் கண்ணிலே இருக்குதுப்பா, இது எப்போவுமே அந்த பிள்ளைங்க வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது. திங்கக்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம், புதன்கிழமை குடும்ப ஜெபம், வேலைக்கிழமை பெண்கள் ஐக்கியம், ஐயோ எப்பவுமே ஜெபத்திலே இருக்குதுங்கப்பா. அந்த பிள்ளைங்களை அதுங்க நினைக்காத நாளுங்களே கிடையாது. நானும் அப்பா இவங்களும் என் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் கண்ணிலே இருக்கிறாங்க. அடிக்கடிக்கு நம்ம கண்ணில் இருக்க நம்ம அடிக்கடிக்கும் பார்க்க நினைப்போம் பாருங்கள். ஆண்டவர் அடிக்கடிக்கும் ஈசி வைரவிழா தேவாலயத்தை என் கண்ணிலே இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவருடைய அன்புன்றது இமைப்பொழுது உங்களை கைவிட அவருக்கு மனதில்லை. விட்டார்னா நம்ம கதை காலி. அதுவும் நெமிலி பரிசுப்பா வாரி சாப்பிட்டு போயிடுவாங்க நம்மளை. நெமிலியில் இருக்கிறவங்க சாதாரணமாக நினச்சிங்களா, சங்கு சக்கரம் கொளுத்தி விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, உருக்கமான இரக்கங்களினால எல்லாத்துக்கும் பாடத்தை அவர் சொல்லி கொடுப்பார். நீங்கள் யாருக்கும் சொல்லன்ற அவசியம் கிடையாது. பயங்கரமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. இமைப்பொழுதும் கைவிடாமல் என் தகப்பன் என் கால் வலிக்கக்கூடாது, அவருடைய கைகளினால் என்னை சுமந்து கொண்டு போகிறவர், அவர் தோளில் சுமக்கிறவர், தாயை போல என்னை தேற்றுகிறவர், என்னை அரவணைப்பதற்கு யாருமே இல்லைன்னும் போது என்னை அப்படியே தோல் மேலே சாட்சி என்னை தட்டுவார், என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. இமைப்பொழுது அவங்கள கைவிட்டார். உங்களை கைவிட்டாரான்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை கடவுள் மறந்துருப்பாரோன்னு ஒரு நாள் தேம்பி எழுத நாள் ஒன்று இருக்குமானா, அது கூட உங்கள் நினைப்பாக தான் இருக்குமா தவிர்த்து என்னென்ன நான் ஆண்டுக்குள்ளே நினைக்கிறது அது கூட என் நினைப்பு தான். ஒருவேளை ஆண்டு விட்டுருப்பாரோன்னு நினச்சி தான் நான் அழுதுருப்பனோ தவிர ஏன்னா அவர் விட்டுருக்க மாட்டார். ஐயோயோ, அவர் விடவே மாட்டார். அவர் உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். அவருடைய தயவு நீடிய வாழ்வு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வாக்குதத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்துக்குரிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் குறைவில்லாமல் தடையில்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் உண்டாகும். ஆமென். ஒரு முறை அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா
54:7 எல்லாம் சேர்ந்து ஒரு முறை அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவரை மனதில் நினைத்து கொண்டு அவருடைய அன்பை நினைத்து கொண்டு ஒரு முறை வாசிப்போமா? இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.